வாக்குத்தத்தத்தின் பின்னாலே ஓடக்கூடாது. நாம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஆனால் வாக்குத்தத்தத்தின் பின்னாலே நம்ம ஓடக்கூடாது. மாறாக கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளையின் பின்னால ஓட வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நாம் ஒரு வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்ற பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் வாக்குத்தத்தத்தின் பின்னாடி ஓடுவதை நிறுத்திவிட்டு கர்த்தர் கொடுத்த கட்டளையை பின்பற்ற வேண்டும். கர்த்தர் கொடுத்த கட்டளையை பின்பற்றினோமானால் வாக்குத்தத்தம் அது பின்னாடி நம்மை தேடி வரும். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் வாக்குத்தத்தங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் கட்டளையோ நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். நாம் கட்டளை நிறைவேற்றும் போது கர்த்தர் அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஆகையால் கட்டளையின் பின்னால் ஓடுங்கள், வாக்குத்தத்தத்தின் பின்னால் ஓடாதிருங்கள். மாதந்தோறும் வாக்குத்தத்த கூட்டம், வாக்குத்தத்தம் என்று ஊழியக்காரர்கள் தருகிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை கொடுப்பதை நிறுத்திவிட்டு அந்த 1ஆம் தேதி கட்டளை கொடுத்தா ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் அந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய இந்த கட்டளையை நிறைவேற்ற ஜீவியுங்கள், வாழுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜனங்களுக்கு போதித்து அந்த ஜனங்கள் அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தினந்தோறும் அதை தியானித்து அவங்க செயல்படும் போது அந்த மாதம் முழுவதுமாக கர்த்தர் அவங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். ஆகையால் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோமானால் ஒரு வாக்குத்தத்தம் அல்ல, பல வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாதத்தில் நிறைவேற்றுவார். ஆகையால் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் பின்னால் ஓடாதிருங்கள், கர்த்தருடைய கட்டளையின் பின்னால் ஓடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.